ஆச்சரியம், ஏன் இந்த பேச்சம்பளம் மட்டும் காய்ச்சல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தினா அது குறிப்பிட்ட வட்டாரம் மட்டும் பேச்சம்பளமாக உற்பத்தி பண்ணிடலாம். இங்கே உற்பத்தி ஆகும்போது அங்கே உற்பத்தி ஆகாத எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணாங்க. சோளம் உற்பத்தி பண்ணோம், கம்பு உற்பத்தி பண்ணோம், வரகு உற்பத்தி பண்ணோம், கேழ்வரகு உற்பத்தி பண்ணோம், குதிரைவாளி உற்பத்தி பண்ணோம், சாம உற்பத்தி பண்ணோம், தெனை உற்பத்தி பண்ணோம், காடைக்கனி உற்பத்தி பண்ணோம், தட்டவைகள் உற்பத்தி பண்ணோம், கொள்ளு உற்பத்தி பண்ணணும், எள்ளு உற்பத்தி பண்ணோம், ஒரு பருவத்தில் வந்து கொண்டைக்காலை உற்பத்தி பண்ணோம், ஒரு பருவத்தில் கோலமோடு உற்பத்தி பண்ணி காமிச்சோம். எல்லாமே எல்லாத்தையும் உற்பத்தி ஆகும். ஆனால் இப்போ ஒன்றும் உற்பத்தி ஆகும். எங்கே பார்த்தாலும் இந்த வேலைக்கு ஒன்று மட்டுமே இருக்குது. மக்கள் அந்த வேளாண்மை புறக்கணிச்சுட்டு எட்டி வந்துட்டு இருக்காங்க. அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாகும். நான் இந்த வெள்ளைக்காரங்க காலகட்டத்திலேருந்து ஒரு 60 வருஷம் மழை அளவு எடுத்து கொடுத்தான். அதை எடுத்து அப்படியே பொதுத்து பார்த்தேன். 4 வருஷத்தில் 1 வருஷம் மழை இல்லாமல் போகுது. அது எந்த வருஷம் யாராலையும் கணிக்க முடியாது. சராசரி 4 வருஷத்தில் 1 வருஷம் மழை இல்லாமல் போகுது. அந்த வருஷத்தில் உழுது வயசு கூட நஷ்டமாகி போயிடுது. அப்படியானா அதிக செலவு செஞ்சு செய்யக்கூடிய எந்த வேளாண்மையும் இந்த மக்களுக்கு பொருந்தாதுன்னு நான் சொன்னேன். நான்